மாஸ்டர் கம்மி ஆரத்தி வைக்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்குன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது ஓபிஎஸை போட்டு இணைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் ஓபி ரவீந்திரநாத் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச நாடாளுமன்ற தொகுதியை 2019 ஜெயிச்ச நாடாளுமன்ற தொகுதி வெற்றியை பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஒரு இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருந்தோம், அந்த அளவுக்காச்சும் பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது ஓபிஎஸ்ஸே கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, அவர் வெற்றி பெற்றது எதுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறீங்கன்ற மாதிரி. அவர் மகன் வெற்றி பெற்றிருந்தார்ல, அதை மென்ஷன் பண்ணி காமிக்க கூடாதுல்ல. இவ்வளோ நாள் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணி காமிச்சதில்ல. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி காமிச்சிருக்காரு. அதுவும் நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனவர். சிலுவம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர் இவர். அது மட்டும் இல்லை, ஒரு தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அரசியல் தற்கூரி. அந்த தற்கூரிக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை. அந்த தற்கூரியை பார்த்தீங்கன்னா கண்டு கூட மாட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தற்கூரின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது மறைமுகமாகவே பார்த்தீங்கன்னா 2 பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியை கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து வராரு. இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலாக இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டாரு. எஸ்பி வேலுமணி கோவையில் பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொண்டு வந்திருக்க முடியும். ராமச்சந்திரன் சொல்லிட்டு போட்டிட்டார்ல, அவர் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் கொண்டு வரல. பாஜகவுக்கு ஃபேவராக பார்த்தீங்கன்னா இருந்துட்டார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா சலசலப்பும் உள்ளே இருக்குது. பட் வெளியே காமிச்சிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி இடத்தையும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பிடிக்க பார்க்குறாரு. ஸோ எஸ்பி வேலுமணி இவங்களை சமாளிக்க போகிறோம். ஓபிஎஸ் மகனே இணைச்சிட்டு போயிடலாம், தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். சசிகலா இணைக்கிறது ரிஸ்க்கு. சசிகலா போய் இணைச்சோம்னா கட்சியை திருப்பியும் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளாம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் எடுப்பாங்க. ஓபிஎஸ் அப்படி முயற்சி பண்ணாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் விட்டு கொடுத்துருவான்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஓபிஎஸ் மகன் வேறு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு போக போகிறான்ற மாதிரி பேச்சுக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. மாநாட்டில் போய் இணைய போகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எப்படி இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பில் எடப்பாடி பழனிசாமி இங்கிட்ட முதலமைச்சரான ஆசை இருக்குது. விஜய்க்கும் ஆகணுன்ற ஆசை இருக்குது. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அது அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு துளி கூட பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இல்லை. அதே மாதிரி திமுகலையும் உட்கட்சி பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அது சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கணும், ஜூனியர் வரட்டும்ன்ற மாதிரி. ஸோ இந்த துணை முதலமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா உதயநிதியின் வர்றதுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது துரைமுருகன் தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரஜினி ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக சொல்லியிருந்தார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா துரைமுருகன் ஒரு பதிலடி கொடுத்துருந்தார். ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு, ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு எதுக்கு வரலான்றது ஒரு ரீசன் சொல்லியிருந்தார். நான் பார்த்தீங்கன்னா என் உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சாரம் போகும்போது ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப மோசமாயிடும், அதனால தான் நான் வரல, நான் அரசியலுக்கு பயந்தனால தான் வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ரீசன் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு ஸ்டோரி மூலமாக கிண்டல் பண்ணியிருந்தால, அதுக்கு துரைமுருகன் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு, பல்லு போகிற வயசுலலாம் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. அவங்கள ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கீழே இருக்க அது இப்போ தலைமுறைகளில் ஹீரோக்களை பார்த்திங்கன்னா நடிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த வாக்குவாதம் பார்த்திங்கன்னா முத்தி போயிருச்சு. ஸோ ரஜினிகாந்த் இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஈடுபட பார்த்தா தலைமை சொல்லி தான் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரோன்ற எண்ணம் பார்த்திங்கன்னா துரைமுருகனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சீனியர்களை எதிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினால் ஒன்றும் பண்ண முடியான்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா திமுகலையும் ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சு தான் இருக்குது. அதுவும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட சில இப்போ அதிமுக அப்படி முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி திமுகவும் கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படி கொண்டு வந்தால் இளைஞர்களை புது நபர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா சீனியர்கள்லாம் ஓரம் கட்ட ஒரு சூழ்நிலை வரும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய சீனியர்கள் பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நடக்குமா நடக்காதுன்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால தான் துணை முதலமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. துரைமுருகனால் தான் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க, தெளிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரு இப்போ அவ்வளோ ஆடியோலாம் வெளியே இருந்துச்சு, அதெல்லாம் மிகப்பெரிய பேசும்போதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ விஜய் கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ திமுக பார்த்திங்கன்னா 2026 பார்த்திங்கன்னா இந்த புகைச்சல் நீடிச்சிச்சு. அதிமுகலையும் பார்த்திங்கன்னா ஒன்றிணைன்னா விஜய் கட்சி சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா அவரை ஏற்றுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே
கட்சியில் இருப்பாங்க. அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய்க்கு எதிராக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயை நம்பி தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. அதை விஜய் மக்கள் அந்தந்த வேட்பாளர் நம்பி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிமுக திமுக 2 கட்சியும் பார்த்திங்கன்னா மாற்று கட்சியாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் பிரசாந்த் கிஷோருமே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திராவிட கட்சியை தவிர்த்து வேறு ஏதாவது கட்சி வந்து புதுசாக பார்த்திங்கன்னா மக்கள் நம்பிக்கையை வந்து நன்மதிப்பை பெற்ற ஆட்சி அமைக்கிறதுக்கு எளிதாக வந்து முயற்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா விஜய்க்கு 12% இருக்குது ஓட்டு வாக்கு வங்கி. அது பார்த்திங்கன்னா 36% இந்த 2 வருஷத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க என்னமா இருக்குது. எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா இல்லை திருமலா இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரல. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா பத்திரிகை அச்சல் தான் வரல. முக்கியமாக சசிகலா வந்தால் அது நம்மளுக்கு பின்னடைவாக போயிடும்ன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறனால தான் அதை தவிர்த்துட்டார்ன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வெளியேற்றிருக்கு. அண்ணாமலை கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா டெண்டர் முறையில் பார்த்திங்கன்னா ஏலம் எடுக்கிறதுல அதிமுக ஃபஸ்ட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி பார்த்திங்கன்னா இப்படி மோசமான நிலைக்கு போனதே பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமினால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக மோதல் பார்த்திங்கன்னா உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறையில் இப்போ அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே மாதிரி கேபி முனுசாமி, இவங்களுக்குலாம் ஒரு சேலரி மாதம் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து செல்வாக்கு நபர் அவருக்கு 5 லட்சம். இதே வந்து பார்த்திங்கன்னா முனுசாமி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 3 லட்சம். அதே மாதிரி வந்து வீரமணிக்கு 2 லட்சம். ஸோ அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தா அவங்கவுங்க பலத்துக்கு ஏற்றாப்புல தகுதி ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கார்பரேட் கம்பெனி வந்து சம்பளம் தர்றாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்வீட் பாக்ஸாக தள்ளிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நாள் நாஞ்சல் சம்பவத்தும் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அதிமுக டேரெக்டாகவே பாஜக வந்து எதிர்க்குதுன்னா இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்க விஷயம் அந்த 2026 சட்டமன்ற 4வது இடத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அதிமுக வராது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு இணைக்கணுன்ற முடிவுக்கு இதனால தான் வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் இணைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எட்ட முடியுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஸோ 4வது இடத்துக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா தோல்விக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தலையில் பார்த்திங்கன்னா கட்டிட்டு இருந்தாங்க. தோல்விக்கு ஓபிஎஸ் தான் காரணன்ற மாதிரி. ஆனால் அந்த ஒற்றை தலைமை வரும் 10 தோல்வி 11வது தோல்வி பார்த்திங்கன்னா அடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா புறக்கணிச்சது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறையா முன்னாள் அமைச்சர் சொல்கிற விஷயம் ஓபிஎஸ்ஸை இணைச்சே ஆரம்பிச்சுட்டு அந்த 6 முன்னாள் அமைச்சர் போய் பேசுனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை இணைங்கன்னு சொல்லிட்டு அந்த 6 முன்னாள் அமைச்சரும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாருமே ஒற்றை குரலாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைக்க சொல்லாமன்ற ஒரு எண்ணத்துக்கு இருக்காங்க. பட் இது சக்ஸஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர சூழ்நிலை உருவாயிடுச்சு. தென் மாவட்டங்களில் 5 இடங்கள் டெபாசிட் காலி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக வரலாற்று இல்லாத மொத்தம் 7 இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட் காலில் அது 5மே தென் மாவட்டம். அது மிகப்பெரிய தாக்கத்தை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நீக்கலாம் தான் வந்து இது நடந்திருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா பலாப்பழ சின்னத்தில் கணிசமான வந்து இடங்களை வந்து கணிசமான வாக்களை பெற்றிருந்தார் 3 லட்சம் வாக்குகள். ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் காலி. ஸோ இதெல்லாம் வச்சப்போ ஓபிஎஸ் செல்வாக்கு இருக்கிற பார்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இணைக்கிற வேலையை பார்த்திங்கன்னா ஈடுபட்டு கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்